இது மாதிரி இலையை பிச்சுக்கணும். இலையை பிச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஒரு டம்ளர் குடிச்சு வந்தீங்கன்னாக்க சுகர் உங்களுக்கு ஹையாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இது கட்டுக்குள்ளே வருன்றாரு. இது வந்து என்னன்னா வாத நோயை பூரா குணப்படுத்தும். வாதம், ஆமாம், அதாவது ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லா கேட்குன்றீங்க. நல்லா கேட்கும். அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். அப்பா இப்போ கருப்பு கவுனி அரிசியாண்ட இட்டு வந்துருக்கீங்க. ஆமாம். இந்த அரிசியை பற்றி சொல்லுங்கப்பா. இந்த அரிசி வந்து நம்ம இப்போ சாதாரணமாக சாப்பிட்ற அரிசி வந்து பொன்னி அரிசியாக இருந்தாலும் சரி, பல வெரைட்டி இருக்கு. எல்லாமே 3 மாசத்துல விளையக்கூடிய 90 நாள். ஆனால் இது மட்டும் எத்தனை நாள்னு கேட்டீங்கன்னா மாத கணக்கில் இருக்கும். அப்படின்னா இது இவ்வளவு லாங்கா நின்று விளையிற பயிருக்கு எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு சத்து இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதனால இது வந்து என்னன்னா வாத நோயை பூரா குணப்படுத்தும். வாதம், ஆமா, அதாவது ஸ்ட்ரோக் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லா கேட்குன்றீங்க. நல்லா கேட்கும். ரெண்டாவது வந்து சத்து மிகுந்தது, ரொம்ப சத்து. நீங்க கஞ்சியா சாப்பிடலாம், இடியாப்பம் செஞ்சு சாப்பிடலாம், புட்டா செஞ்சு சாப்பிடலாம், சோறா ஆக்கி குழம்பு வச்சு சாப்பிடலாம். அதனால நம்ம எப்படி சாதாரணமா அரிசியை பயன்படுத்துறோமோ அதே மாதிரி இதை பயன்படுத்தலாம். சாதாரண அரிசி நீங்க வந்து ஒரு 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 500 கிராம் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு 100 கிராம் எடுத்தாலே உங்களுக்கு தேவையான சத்து கொடுத்துரும். அதனால இதனுடைய பயன்பாடு இது வரைக்கும் பல விவசாயிகள் இதை கூட நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. இதை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த அரிசியினுடைய இதை வந்து நம்ம இன்னைக்கு போட்டிருக்கீங்க. ஆமா, ஏனர்களே, கருப்பு கவுனி அரிசி பத்தி பார்த்துருப்பீங்க. ஆனா அது எத்தனை மாசத்துல விளையுதுன்னு எனக்கு உண்மையா அக்யூரேட்டா தெரியாது. அப்ப சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் பயன்படுத்தின அரிசி, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பயன்படுத்த தடை பண்ணப்பட்ட அரிசி. இந்த கருப்பு கரை அரிசியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுல ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க கெட்ட கொலஸ்ட்ரால், அப்புறமா கல்லீரல் பிரச்சனை, இது மாதிரிலாம் டீச்சல் அதிகமாக இருக்கிறது, ஃபேட்டி லிவர், இது மாதிரிலாம் நிறைய அவசியம் பாருங்களா. இவங்களுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும். முக்கியமாக இது சாப்பிடும்போது கல்லீரலில் போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கல்லீரலில் இருக்கிற டீடாக்ஸை வந்து அதாவது கல்லீரலை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். கல்லீரலுக்கு ஒரு அற்புதமான டீடாக்ஸ் இது. அதே மாதிரி அனைத்து வகையான நோய் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நாளைக்கு 2 வேளை நோய் உள்ளவங்க இது கஞ்சியை செஞ்சு சாப்பிட்டு வரலாம். இது மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் நிறைய இருக்கு. அதோடு சேர்த்து அப்பா சொன்னாரு கொய்யால இருக்கு சாமி, இதை பத்தி ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன்னு சொன்னாரு. பாருங்க, நல்லா கொய்யா விட்டுருக்கு, சின்ன சின்ன பிஞ்சு, நாட்டு கொய்யாக்கா பிஞ்சு. அப்பா இதுல இந்த இலையில ஒரு வைத்தியம் சொல்றேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆமா, இந்த கொழுந்து இலையில இது என்னப்பா வைத்தியம்? இது எப்படிப்பா செய்யணும்? இது வந்து டீக்கு இப்போ நம்ம டீ தூளுக்கு பதிலாக இதை போட்டு சாப்பிடலாம். எப்படிப்பா? இப்படி ஒரு 4 இலை பிச்சுக்கணும். 4 இலையோ 8 இலையோ பிச்சுக்கணும். எல்லாம் காய வச்சு பவுடரா கூட எடுத்துக்கிட்டு டீ போடுற மாதிரியே இதை கஷாயம் போட்டு சக்கரை சேர்க்காமலோ உள்ள சாப்பிட்டா சுகர் வந்து கட்டுப்படும். இப்ப எத்தனை இலை போட்டு குடிச்சா சுகர் கட்டுப்படும்பா? இதுல ஒரு 4 இலை 5 இலை போட்டுக்கலாம், இல்ல 10 இலை போட்டா கூட என்ன செஞ்சிடப்போ. இப்ப பிச்சுக்கணுங்க இலை. இது மாதிரி இலையை பிச்சுக்கணும். இலையை பிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு பாத்தீங்கன்னாக்க காலையில ஒரு டம்ளர் குடிச்சு வந்தீங்கன்னாக்க சுகர் உங்களுக்கு ஹையாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இது கட்டுக்குள்ளே வருன்றாரு. இதோட மா இலையும் சேர்த்திக்கலாம் அப்படின்னாரு. நீங்கள் தேவைப்பட்ட மா இலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு வந்தீங்கன்னா சுகர் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு படிப்படியாக குறையும். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ப்பா.